நானும் இங்கே சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. கோயிலில் அங்கே மேலே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. அந்த கல்வெட்டில் இது வச்சு டோர் செம்மையாக இருக்கே தண்ணி. அகலங்க முனிவர் இருந்தா வரலாறு அது ஒன்று இருந்துச்சு. அந்த கல்வெட்டுலாம் போயிடுச்சு. யாரும் கல்வெட்டு அதை அழிச்சிட்டாங்க, போச்சு. இவ்வளோ கரெக்டாக இங்கே உட்காந்துட்டு இங்கே அண்ணாமலையார் இருக்கார் இல்லையா, இவரை பார்த்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவர் பௌர்ணமி தான் வருவார். அப்படியா? வெல்கம் பேக் உன்கதை சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரும்போது ஒரு சித்தரை பார்த்துருந்தோம். அவரை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலும் 1 lakh சப்ஸ்கிரைபர் ஆச்சுது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பாதையை சூஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டது. இன்னொரு பாதையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இந்த ஆஃப் ரோட் மாதிரி ஒரு மாதிரி ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த பாதை இந்த தடவை ட்ரை பண்ணலாம். வரும்போது இதில் இறங்கி வரலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த சுனை இருக்கு இல்லையா, இதில் தண்ணி குடிச்சிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தடவை குடிக்கலாம். நீங்கள் வந்து நின்னா தண்ணி வரல, நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, அப்படியே வாங்க, அப்படியே ட்ரக் பண்ணி போகலாம் பொறுமையாக. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த சுனையில் சுத்தமாக தண்ணி வரல. மேலே வந்து பார்த்தா பெரிய குளம் மாதிரி இருக்குது. தண்ணி வந்துருக்கு. நம்ம குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்கே தண்ணி, பயங்கரமாக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு பயங்கரமா. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து குடிச்சிருப்பாங்க. மஸ்ட் ட்ரிங்க் வாட்டர் இது. மக்களே, ஒரு வழியாக நம்ம இப்போது 200 மீட்டர் தாண்டி வந்துட்டோம். நீங்கள் பருவதமலைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பருவதமலை எப்படி ஒரு 200 மீட்டர் தாண்டி போனால் ஒரு சித்தர் கோயிலும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம சித்தர் தான் பார்க்க போகிறோம். தலைவர் போன வாட்டி மேலே பார்த்தோம், இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த பாதையில் எங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த பாதைக்கு வந்து வாங்க, அப்படியே மேலே போகலாம் வாங்க. மக்களே, ஒரு வழியாக நம்ம மலை மேலே ரீச் பண்ணிட்டோம். உண்மையை சொல்லணும்னா இப்போ போட்டிருக்காங்களே லேட்டஸ்ட்டாக, அந்த படியே பெட்ரு. இந்த படி ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா அந்த வழியை வந்து சூஸ் பண்ணாதீங்க. அழகாக படியிலே ஏறி வந்துடுங்க, ஈஸியாக வந்துடலாம். இங்கே கடவுள்னு மேலே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், முருகர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, சிவன் இருக்காங்க. அவங்க தான் மெயின். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல சித்தர்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் பார்த்தோன்னு சொல்லிட்டு, அந்த சிஸ்டர் வந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தார். இங்கே உள்ள வாங்களேன், உள்ள வாங்க. கரெக்டாக இங்கே உட்காந்துட்டு இங்கே அண்ணாமலையார் இருக்கார் இல்லையா, இவரை பார்த்து பூஜை பண்ணிட்டு இருந்தாரு.
மக்களே, நாங்கள் சித்தரை பார்க்க தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்தோம். ஆனால் அவரை பார்க்க முடியல. நாங்கள் வர வழி ஃபுல்லாக பார்த்தோம், அவர் எங்கேயுமே இல்லை. லாஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தோம் எக்ஸாக்டாக. ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு, மணி கரெக்டாக இப்போ 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம வெயில் அடிச்சிருக்கு. மேலே ஏறி வந்து பார்த்தா அவர் இல்லை. அண்ணாமலையார்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். நீங்கள் மேலே வந்தால் கூட கரெக்டாக வந்து மேலே வந்து சிவன் இருப்பார். கீழே ஒரு படி இறங்கி வரும். இங்கே வந்து சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே வந்தால் கூட நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் உட்காந்து. காற்று பயங்கரமாக அடிக்குது. நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஓவராலாக அந்த வந்தவாசி சிட்டி உங்களுக்கு ஃபுல்லாக அகிலமும் தெரியும். இங்கே உட்காந்து பார்த்தா அங்கே ஒரு செலவு ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன். ஆக்சுவலாக அது என்ன வந்து மென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், நல்லாயிருக்கும், ஃபீல் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, எல்லாருமே மஸ்ட் விசிட் இங்கே வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்கள்லாம் கூட அதுதான் ஆசைப்பட்றாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நமச்சிவாயம். நமச்சிவாயம். நாங்கள் இந்த கோயிலுக்கு இதோட 2வது தடவை வரோம். மொதல் தடவை வரும்போது நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வேற ஒரு மேட்ரு, போன தடவை ஒரு சித்தர் ஒருத்தர் பார்த்துருந்தோம். ஆமாம், சரியா? அவரு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாதிரியாக சொல்லிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சரி, அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் அடிச்சுது. சரி, திரும்ப வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அவர் பார்க்க முடியல இந்த தடவை. அவரு பௌர்ணமி தான் வருவார். அப்படியா? மாசத்துக்கு ஒருத்தர் தான் வருவார். காஞ்சிபுரம் பக்கத்துல அங்கிருந்து வருவார். மாசத்துக்கு ஒருத்தர் தான் வருவார் அவரு. பௌர்ணமிக்கு வருவார். பௌர்ணமி வந்தா பார்க்கலாம். சரி, ஓகே. இது கோயில் இந்த தவளகிரீஸ்வரர் இருக்கு இல்லையா, அதுக்கு எதனா ஹிஸ்டரி இருக்கா? இது 2 வரலாறு இருக்குது. பராந்தக சோழர் காலத்து வரலாறு ஒண்ணு இருக்குது. பராந்தக சோழன் காலத்து கோயில் இது. அதுக்கப்புறம் பல்லவர் காலத்து வரலாறு இருக்குது. பராந்தக சோழன் தான் அதுக்கு முதல்ல பண்ணது. கல்வெட்டுல இருந்து எல்லாம் அழிச்சிட்டாங்க. இருந்தவங்க எல்லாம் போக வந்தவங்க அழிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் டைம்ல. ஆமா, பராந்தக சோழன் தான் இது அவர் தான் ஆரம்பிச்சு கட்டி வச்சது. அப்போ வந்து கோயில்ல அங்க மேலே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. அந்த கல்வெட்டுல அழிஞ்சு போச்சு. ஒரு கல்வெட்டு தங்குது. அது வந்து சமாதி. அது செங்கோதி அம்மன் சமாதி. இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சவங்களுக்கு அது. அப்பவே கட்டி வச்சிருக்காங்க. அப்போ சமாதி, அவங்க ஜீவ சமாதி, செங்கோதி அம்மன் பேரு. ஜீவ சமாதி ஆயிட்டாங்க. பராந்தக சோழனுக்கு அப்புறம் பல்லவர் காலத்துக்கு ஒரு வரலாறு. இதுக்கு முன்ன வந்து 7ஆம் நூற்றாண்டு வரலாறு வந்து இது சமணம். ஓகே. சமணத்துல வந்து தவளம், ஜெயதவளம், மகாதவளம்னு ரைட்டிங் பிளேஸ் இதான் அது. தவளம், ஜெயதவளம், மகாதவளம். அகலங்க முனிவர் இருந்த வரலாறு அது ஒண்ணு இருந்துச்சு. அந்த கல்வெட்டுலாம் போயிடுச்சு. யாரும் கல்வெட்டு அதை அழிச்சிட்டாங்க, பூச்சி. இதான் இதனோட ஸ்தல வரலாறு. ஆனா நாங்க படிச்ச வரைக்கும் எல்லாம் பல்லவ காலத்துல கட்டின மாதிரி தான் வரலாறு இருக்கு. பராந்தக சோழன் காலத்துலயும் உண்டு. ஓகே. ஆனா ஹிஸ்டரி வந்து பல்லவர் காலத்து தான் அது. ஆனா அதுக்கு முன்ன பராந்தக சோழன் இருந்தது. சரி. இது இந்த தவளகிரீஸ்வரர் அதுக்கு எதனா நான் புக்ல படிச்சேன். என்ன இருக்குன்னா, இங்க இருக்க சித்தர்கள்லாம் இருக்குங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து மேல போயிட்டு அந்த இது கடவுளை வந்து வழிபடும் போது வந்து தவளை மாதிரி போயிட்டு வழிபடுவாங்க அப்படின்ற மாதிரி. தவளகிரீஸ்வரன் நாமம், அதுக்கு அவர் பேரு. ஓகே. ஆனா அங்க நிறைய சித்தர் இருந்திருக்காங்க. யாருக்குன்னு தெரியுது கிடையாது. அதுதான் அப்படிதான் போட்டிருந்தாங்க. தெரியுது கிடையாது. ஆனா போவாங்க, வருவாங்க, தரிசனம் பண்ணுவாங்க. தவிர அந்த புண்ணியம் நமக்கு இருந்தா தானே நம்ம அந்த சித்தரை பார்க்க முடியும். சித்தரை பார்க்கணும்னா அந்த புண்ணியம் நம்ம பண்ணியிருந்தா தான் சித்தரை பார்க்க முடியும். ஆனா இங்க சித்தருக்கு நிறைய இருக்கிறாங்க. நாங்க பார்த்தது அவரு ஒரு சித்தர் ஞாயிற்றுக்கிழமை அம்மா பருவத்துக்கு வருவாரு. அது உங்களுக்கு புண்ணியம் வந்து பாத்தீங்க. புண்ணியம் இருந்தா தான் பார்க்க முடியும். இப்ப அண்ணாமலையார் கோயில்ல அவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றாங்க. யாராவது பாத்துக்கிறாங்களா? அப்படித்தான். அது புண்ணியம் இருந்தாதான் பார்க்க முடியும். சரி, அப்புறம் இன்னொரு வரலாறு ஒண்ணு. இங்க இருந்து இந்த வந்தவாசி கோட்டை பீரங்கி அடிச்சது 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 1760 டைம்ல கூட்டு பிரச்சனை. அது பிரெஞ்சுக்காருக்கும் வந்தவாசி யுத்தம் வந்து பிரெஞ்சுக்காருக்கும் இங்கிலீஷ்காருக்கும் நடந்த இது. அது சீஃப் வந்து யாருன்னா சர் ஏர்கூட். அவர் தான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பிரெஞ்சுக்காரங்க இந்த ஊரை விட்டு பாண்டிச்சேரி போட்டாங்க. ஓகே.
இங்க அதுக்கப்புறம் இந்த நம்ம ஆனா இந்தியா விட்டு வெளியே போன மாதிரி நாங்க வரல. பாண்டிச்சேரி கோவாவுக்கு தான் அவங்க ஆமா இப்பயும் பாண்டிச்சேரி எல்லாம் இதுல தானே இருக்கு, பிரெஞ்சுக்காரங்க கையில தானே இருக்கு. சரி, இங்க எப்பயா விசேஷமா இருக்கும், எந்த டைம்ல? கார்த்திகை தீபம், பௌர்ணமி அமாவாசை இல்லாம கார்த்திகை. அம்மா திருவண்ணாமலையார் மாதிரி இங்க அங்க எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி இங்க தீபத்துக்கு விசேஷம். நாங்க வந்து அன்னைக்கும் கூட்டம் இல்ல, இன்னைக்கும் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பௌர்ணமி அமாவாசை டைம்ல தான் வரணும். பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா ராத்திரி ஆனா மேல அவ்வளவு ஜனம் வரும். ரொம்ப நன்றி. நன்றி. வரலாறு உங்க மாதிரி பெரியவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்க பேர் ஐயா? என் பேர் சுரேஷ்குமார். உங்க பேர் ஐயா? விநாயகம். சூப்பர், நன்றி. சாரி உங்களை ரொம்ப காக்க வச்சுட்டேன். இல்ல இல்ல, நான் வழி தெரியாம சுத்திட்டு இருந்தேன், நல்லா வர டைம் ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. மக்களே, அந்த ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க. பக்கத்தில் ஏதோ வந்தவாசி கோட்டைன்னு இருக்கான், அதை நம்ம போய் பார்க்கலாம். அவர் நிறைய டீட்டெயில் சொல்லியிருந்தார், ஏதோ பீரங்கி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. நம்ம அங்கே நேராக போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம்.